கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவரை துதித்து பாடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. ஆமென். இந்த அனுபவம் அநேகருக்கு கிடைக்கிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய தொடுதலை, அவருடைய சமூகத்தை அநேகர் அனுபவித்ததில்லை. ஆமென், ஆமென். கர்த்தர் கிருபையாய் நமக்கு இந்த அனுபவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அன்னாளைக்கு ஏலி மூலமாய் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்திலே கேட்கப்படுவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? மௌனமாய் இருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடந்த 2 வாரங்களாக அதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாரமும் அவள் தனித்து போய் அவள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவளுக்கு அநேக உபத்திரவங்கள், அவமானங்கள், ஆமென், நெருக்கங்கள் இருந்த வேளையிலே, அவளுடைய சக்களத்தை அவளை மனமடிவாக்கின வேளையிலே அவள் நாம் தியானித்ததின்படி அவள் எல்கானாம் இடத்துல போய் என்ன செய்யல? அவள் புலம்பவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எல்கானாம் இடத்துல போய் புலம்பல. ஆலயத்தில் உட்கார்ந்திருந்த ஏலியின் இடத்துல போய், ஆசாரியின் இடத்துல போய் அவள் என்ன செய்யல? அவள் புலம்பல. இங்க பாரு, நாங்க வருஷம் கர்த்தருக்கு நாங்க காணிக்கை கொடுக்கிறோம், நாங்க ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனா எனக்கு குழந்தை இல்லை, இப்படி என் சக்கரத்தை என்னை துன்பப்படுத்துறா, என்னை மனமடிவாக்குகிறா, என்னை வேதனைப்படுத்துகிறா, நீர் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணும், நீர் எனக்காக காரியத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யல? ஏலியின் இடத்துல போய் என்ன செய்யல? புலம்பல. அவள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை நம்ம திரும்ப நம்ம வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவள் கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய ஒரு இடம் இருந்தது, அது கர்த்தரை நோக்கி. ஆமென், அது கர்த்தருடைய சமூகம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதா இந்த வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது ராஜா இதுல 27ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஆமென், கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் என்ன செய்வேன்? தேடுவேன். எப்பெல்லாம் இந்த தாவீது ராஜா நெருக்கப்படுகிறானோ, சத்துருக்களினால் விரட்டப்படுகிறானோ, ஆமென், ஹல்லேலூயா, எப்பெல்லாம் அவன் நிந்திக்கப்படுகிறானோ, அப்பெல்லாம் அவன் தேடினது ஒரு இடம், கர்த்தருடைய முகம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அது கர்த்தருடைய சந்நிதி. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தை நம்ம தேடணும், அவருடைய சமூகத்தை நம்ம தேடணும், அவருடைய பிரசன்னத்தை நம்ம தேடணும். ஆமென், ஹல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய தொடுதலை நம்ம தேடணும். ஆமென். ஹalleluya. தேவனை எப்படி தேடியாக அவரை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஆமென். ஹalleluya. இன்றைக்கு நம்ம இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்திலிருந்தே நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த அன்னாள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்படின்னா கர்த்தரை தேடினார். கர்த்தரை தேடினார். அவரிடத்துல ஜெபித்தார். ஜெபிக்கிறது தான் தேடுறதுனுடைய அடையாளம். ஆமென். தேடுதல் என்பது சும்மா அப்படியே தேடி பார்க்கிறது இல்லை. அவருடைய சமூகத்திலே காத்து கிடப்பது, அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பது. ஆமென். ஹalleluya. இந்த ஆண்டவர் உலகத்தில் இருக்கும் பொழுது ஆமென் ஹalleluya அநேக இடங்களில் அவர் சொன்னார். ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திரம். நீங்க என்ன செய்யுங்க? தேடுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தார். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியா, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். ஹalleluya. ஏன் கர்த்தரை தேடணும்னா உங்களுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும்னா ஆமென் கர்த்தரை நம்ம தேடணும். ஆமென். ஹalleluya. ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியே அவன் இறங்கி அவளுக்கு நியாயம் செய்கிறதுக்கு எத்தனைக்கும் பொழுது, தம்மை நம்பி என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? ஆமென். ஹalleluya என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம தேடணும். எப்போ நெருக்கப்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை தேடணும். ஏன் தேடணும்னா அவரிடத்துல மாத்திரம்தான் நியாயம் உண்டு. நம்மளுடைய கஷ்டத்துல, நம்மளுடைய நெருக்கத்துல நம்ம மனுஷரை தேடி போனோம்னா நமக்கு நியாயம் கிடைக்காது. ஆமென். ஹalleluya. இந்த அன்னாள் தன்னுடைய சக்கலத்தினால அவ மனமடிவான பொழுது அவள் எல்கானாவை தேடவில்லை, அவள் ஏலியை தேடவில்லை. ஆமென். ஏன்னா தெரியும், அதனால அவர்களால நியாயம் செய்ய முடியாது. இந்த நிந்தைக்கு நியாயம் செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவர்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹalleluya. அந்த இஸ்ரவேலின் தேவனிடத்துல நான் போய் விழுந்தேன்னா அவராலே எனக்கு மீட்பு உண்டு, அவராலே எனக்கு நிறைவான பலன் உண்டு என்பதை அவள் அறிந்ததினாலே அவள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். அதுதான் ஏலி சொன்னா, ஆமென், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்காக கிடைக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் தேட வேண்டிய ஒரு இடம் உண்டு, இஸ்ரவேலின் தேவன். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நம்ம என்ன செய்யணுமா? நம்ம தேடணும். இன்னைக்கு நிறைய பேர் தேடுறாங்க. ஆனா தேடி தேடி ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிடுறாங்க. இந்த அண்ணால அப்படிதான் அநேக நாட்கள் அவ ஜெபித்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் ஆனா கர்த்தர் அவர் கற்பத்தை நடத்திருந்தார். ஏன்னா அவ மூலியமா ஒரு காரியத்தை தேவன் நடப்பிக்கும்படியார். அவளுடைய கற்பத்தின் கனியாகிய சாமுவேல் மூலமா ஒரு காரியத்தை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு, ஆமென் ஆமென், ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு, ஒரு தீர்க்கதரிசியை உண்டாக்குவதற்காக தேவன் என்ன செய்தார்?
அவருடைய வேலைக்காக அவர் காத்திருந்தார். ஆமென். இன்றைக்கும் நாம் அநேக காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே போய் நாம ஜெபிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபிச்ச உடனே அற்புதம் நடந்துரும், நம்ம ஜெபிச்ச உடனே காரியம் நடந்துரும், நாளைக்கு இந்த அற்புதம் நடந்துரும், நாளைக்கு இந்த காரியம் கர்த்தர் வாய்ப்பு பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம மிகுந்த எதிர்பார்ப்போட கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்ம காத்து நிற்போம். ஆனா அந்த காரியம் நாளைக்கு என்ன செய்யாது, நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக நடக்கல அப்படிங்கிறதுக்காக தேவன் செயலற்றவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஏற்ற காலத்திலே தன்னுடைய காலத்திலே அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நாம என்ன செய்யணும், அவரை தேட, அவரிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்துல என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், திறக்கப்படும். நீங்க கேட்கணும், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென். அதுதான் விருப்பப்படுகிறார். சும்மா ஏதோ பிளைங் மிஷின் மாதிரி வந்துட்டு அப்படியே ஒரு ஹலோ ஆண்டவரே எனக்கு என்னென்ன தேவை இருக்கு இதெல்லாம் சொன்னீங்கப்பா அப்படின்னு சொன்னா கேட்டு வரான்னு சொன்னா கிடையாது. ஆமென். அதுதான் கேளுங்க, கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் என்ன செய்கிறான், பெற்றுக் கொள்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், கேட்கணும். ஆமென். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துல ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 7ஆம் வசனத்துல ஒரு ராஜா அவர் சொல்றாரு, நான் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். எதுக்கு தேடணும்னா, நம்மளை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல் வரணும்னா நாம் தேவனை என்ன செய்யணும், நம்ம தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இளைப்பாறுதல் வேணும்னா நம்ம தேடணும். ஆமென். நம்ம இப்போ இருக்கிறத வச்சுட்டு கர்த்தர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்ச முடியாது, போக முடியாது. நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு இளைப்பாறு, ஒரு சமாதானம் இருக்கணும்னா கர்த்தரை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒருபோதும் என்னை விருதாவாய் தேடுங்கன்னு அவர் சொன்னதே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதற்காக தேடணும்னா நம்முடைய சந்ததி இளைப்பாறணும், நாம் இளைப்பாறணும். ஆமென். நம்முடைய குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் உண்டாயிருக்க வேண்டுமானா நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரர் சொன்னாரு, நான் கர்த்தரை தேடினேன். 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10வது வசனத்துல சொல்றாரு, ஆமென், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எதற்காக தேடணும்னா நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவது எதற்காக நம்ம அவரை தேடணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், அவரை தேடணும். 105ஆம் சங்கீதத்துல, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்போ அவர் தேடினாதான் அந்த வல்லமையை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது நம்ம எதற்காக கர்த்தரை நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னா, ஆமென், எதற்காக தேடணும் அப்படின்னா, ஏசாயா 55ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நோக்கி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்துல, உனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது, இப்போ அனுக்கிரக காலத்துல நீங்களும் நானும் நிற்கும் பொழுது, கிருபையின் காலத்துல இருக்கும் பொழுதே கர்த்தரை என்ன செய்யணுமா, தேடணுமா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாட்கள் வரும், அது இருண்ட நாட்கள். ஆமென். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் துணிக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்வோம்? அவரோடு கூட நம்ம எதிர்கொண்டு நம்ம என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அதுக்கு அப்புறம் கர்த்தரை தேடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கண்டடைத்தக்க சமயத்துல, இப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல சமயத்துல கர்த்தரை என்ன செய்யணுமா? தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அந்த கிருபையின் காலத்துல நம்ம என்ன செய்யணும்? அவரை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நான்காவதாக செப்பனியா 2ஆம் அதிகாரத்துல தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆமென். ஆமென். கர்த்தரை தேடணும், அவருடைய நீதியை தேடணும், அவருடைய மன தாழ்மையை தேடணும். ஆமென். அவருடைய வசனத்தை தேடணும், அவருடைய சத்தியத்தை தேடணும். ஆமென். அப்போ நம்ம தேடணும்னா தேவன் நம்மளை நினைத்தருள்கிறதற்கு அது உண்மை உள்ளதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக கர்த்தரை நம்ம தேடணும். எதற்காக நம்ம தேடணும்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். எதற்கு தேடணும்னா, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை, பரலோகத்துல நாம் அவரோடு கூட வீற்றிருக்கும்படியாய் அதை நம்ம தேடணும். ஆமென். உலகத்துல அழிந்து போகிற பொக்கிஷங்களை நம்ம தேடி ஓடக்கூடாது. இப்போ உள்ள காரியத்துக்காக, வீட்டுக்காக, காருக்காக, வேலைக்காக கர்த்தரை தேடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அழியாத ஒரு பரலோகம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, ஒரு ஆளுகை இருக்கிறது. அந்த ஆளுகையை நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக கர்த்தரை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் கடைசியா நான் சொல்றேன். ஆமென். கர்த்தரை தேடுங்கள், நீங்க தேடுனீங்கன்னா பிழைப்பீர்கள். ஆமென். ஆமோஸ் 5:6ல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி எரியும், அதை பட்சிக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். ஆமென். கர்த்தரை நாம் தேடினால் தேவன் நமக்கு செவி கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவது, அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவது, அவரிடத்துல காத்திருப்பது, அவரிடத்துல முறையிடுவது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை துதிப்பது, அதுதான் தேவனுடைய சமூகம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம அநேக என்ன செய்யறோம்னா, கர்த்தரை நம்ம தேடுறோம், நம்ம ஜெபிக்கிறோம், அதுக்கெல்லாம் பதில் உடனே கிடைக்க மாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. ஆமென். ஏன் கிடைக்கல அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நம்மளை நிதானித்து அறிவோமானால் தேவன் அதற்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல ஒரு கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வந்தோம்னா நம்ம யார் அப்படிங்கிறத நிதானித்து அறியணும். தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் ஊமையா சொல்லும் பொழுது அவர் சொன்னார், 2 பேர் என்ன செஞ்சான், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தான். ஆமென். ஒருவன் ஒரு விதமாய் ஜெபம் பண்ணினான், இன்னொருத்தன் இன்னொரு விதமாய் ஜெபம் பண்ணினான். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, யார் மன்னிக்கப்பட்டார், யார் மன்னிக்கப்படாம அவர்கள் திரும்பி போனார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆமென். நாம் ஜெபம் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய், தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் நாம் கடந்து வருவோமானால் நாம் என்ன ஜெபிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம எப்படி கர்த்தரை தேடணும், எப்படி நாம் விண்ணப்பிக்கணும், எப்படி நாம் ஜெபிக்கணும் என்பதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய சமூகத்துல நாம் வரும் பொழுது நாம் எப்படி நாம் அவரிடத்துல ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து
என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். ஆபத்து காலத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு என்ன செஞ்சிருவேன், நான் போய்வேன். அவர்கள் தங்களுடைய குற்றங்களை உணர்கிற வரைக்கும் அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன். என்றைக்கு தங்களுடைய தப்பிதங்களை, தங்களுடைய குற்றங்களை, தங்களுடைய காரியங்களை அவர்கள் உணர்ந்து அறிக்கையிட்டு தேவனிடத்துல மன்றாடுகிறார்களோ அன்றைக்கு தான் நான் அவங்க ஜெபத்தை நான் கேட்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்துல கேட்கப்பட வேண்டுமானா, ஆமென், ஹல்லேலூயா, முதலாவது நம்முடைய குற்றங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து இருக்கணும். ஆமென். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய பாவத்தை அவருக்கு முன்பதாக மறைக்க முடியாது, அவருடைய கண்களுக்கு முன்பதாக அதை மறைக்க முடியாது. ஆமென். அவைகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற பிரதருக்கு மறைக்கலாம், பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருக்கு மறைக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆனா தேவனுக்கு முன்பதாக மறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமே இல்லை. அத தேவனுடைய சமூகத்துல மறைச்சிட்டு, ஆமென், ஹல்லேலூயா, நாம ஜெபிப்போம்னா நம்மளே நம்ம ஏமாத்துறோம்னு அர்த்தம். ஆமென். அது எத்தனை வருஷமா நம்ம ஜெபம்னாலும் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்யாதான், பதில் கிடைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய குற்றங்களை அறிக்கையிட்டு யார் முதல்ல ஜெபிக்கிறாங்களோ அவருடைய ஜெபம் முதல்ல கேட்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இல்ல நான் பரிசுத்தவான், நான் அவங்கள காட்டிலும் நான் பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்முடைய ஜெபம் என்ன செய்யாது, கேட்கப்படாது. ஆமென், ஹல்லேலூயா. அவனை காட்டிலும் நான் பாவி ஆண்டவரே, என்ன நீங்க மன்னிங்க, என் ஜெபத்தை நீங்க கேளுங்கப்பா, அதுக்கு நான் தகுதியே இல்லைன்னு சொல்லி நம்ம எவ்வளவு தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோமோ நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா இது இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக யாருடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொன்னா, எரேமியா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஆமென், அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள். எப்படி வருவாங்கன்னா, ஆமென், ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல யாரெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்களோ, தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார்களோ, ஆமென், ஹல்லேலூயா, தன்னுடைய கண்ணீரை அவருடைய பாதத்தை நினைக்கிறார்களோ அவருடைய ஜெபம் தான் கேட்கப்படும். ஒரு ஸ்திரீ தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைத்தால் என்று வேதம் சொல்லுகிறது, அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. யார் தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தில் ஊற்றுகிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களிடத்துல பொன்னையும் வெள்ளியும் கேட்கலங்க, அவர் கேட்கிறது உங்களுடைய இருதயத்தை. ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி கண்ணீரை ஊற்றி அவருடைய சமூகத்துல நம்ம ஜெபித்தோம்னா நம்ம ஜெபத்தை கேட்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணீருக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் கண்ணீர் எல்லாம் என் துருத்தியில நான் வச்சிருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. அத ஒன்றையும் நான் கீழே விடுகிறது இல்லை. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீருக்கு பதில் உண்டு, அந்த பதிலுக்கு உண்டு. தேவனுடைய சமூகத்துல நின்று நம்ம கண்ணீர் வடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த சமூகத்திலே யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் வடித்தார்களோ, எந்தெந்த காரியத்துக்காக தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் வடித்தார்களோ அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் ஏகமாய் அழுது நடந்து வருவார்கள். ஆமென். அவருடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கண்ணீருக்கு பதில் உண்டு.
ஆமென். மூன்றாவதாக ஆமென் ஹல்லேலூயா 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் ஆமென் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆமா, என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினார். தங்களை தாழ்த்தி என் முகத்தை ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினார். ஆமென். தன்னை தாழ்த்தி நம்மை உங்களை எண்ணி தாழ்த்தி அவருடைய முகத்தை நாம் தேடுவோமானா கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகம் என்று வந்துவிட்டார், ஜெபம் என்று வந்துவிட்டார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் ராஜாவா இருந்தாலும் பதில் கொடுப்பாரு, ஏழையான ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் பதில் கொடுப்பாரு, விதவையா இருந்தாலும் பதில் கொடுப்பாரு, கைவிடப்பட்டவனா இருந்தாலும் பதில் கொடுப்பாரு, நெருக்கப்பட்டவனாலும் இருந்தாலும் பதில் கொடுப்பாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். பிச்சை எடுக்கிற லாசருவா இருந்தாலும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை எண்ணி தாழ்த்திட்டோம் சொன்னா ஆமென் ஹல்லேலூயா, தேவன் நமக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணுமா? தாழ்த்தணும் தாழ்த்தணும் தாழ்த்தணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறதற்கு அவர் சீக்கிரமாய் அவர் நம்மிடத்துல இறங்கி வருவார். ஆமென் ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எந்த இடத்துல வேலை செய்யறேன் தெரியுமா? என்னுடைய சம்பாத்தியம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா நினைச்சோம் அப்படின்னா அவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையாய் அவர்களுடைய முகத்தை தேடினார் அவருடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான்காவதாக முழு இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்? தேடும். முழு இருதயத்தோடு. ஏதோ கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் ஆண்டவரை தேடக்கூடாது. பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்களே அதுக்காக என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை தேடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்களே இவங்க முகத்தை நம்ம பார்க்கணுமே, இவங்க இல்லைன்னா இவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்களே, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம பின்வாரி போயிட்டு நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிற ஜனத்தாருக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை தேடக்கூடாது. நம்மளுடைய முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும், முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேடணும். ஆமென் ஹல்லேலூயா. அப்படி தேடும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோட நம்ம ஆண்டவரை தேடணும்னா நிச்சயமாய் அவர் நமக்கு வெளிப்படுவார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐந்தாவதாக நாம் எதற்காக ஆண்டவர் எப்படி நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்னை ஒடுக்கி என்னை தியாகம் பண்ணி ஆமென். தாழ்த்துகிறது இதுல ஒரு பகுதி அடங்கி இருந்தாலும் நம்மளை ஒடுக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யணுமா? ஒடுக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். தாழ்த்த வேண்டிய இடத்துல நம்ம தாழ்த்தணும். ஆமென். உபவாசம் பண்ணணும், தியாகம் பண்ண வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல உபவாசம் என்ன அப்படிங்கிறது வேதம் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறது. ஆமென். அது இன்னொரு நாள் டைம் கிடைக்கிறப்ப நம்ம அதை தியானிக்கலாம். ஆமா, உபவாசம் பண்ணி ஆமென். ஆமா, அந்த அண்ணா அவ சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவங்க என்னதான் எல்கானா நீ சாப்பிட்டு, மற்றவங்க எல்லாரும் நீ சாப்பிட்டு அப்படின்னு சொன்னாலும் அவ சாப்பிடல. அவள் அழுது கொண்டு தேவனுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுது அவள் ஜெபம் பண்ணினாள். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசித்து தேவனுடைய சமூகத்துல உபவாசித்து நாம் அவரை தேடினார். ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். உபவாசத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா.
ஆமென். அந்த உபவாசத்தோடு கர்த்தரை நாம் தேடினால் அவர் நமக்கு செவி கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆறாவதாக நாம் எப்படி ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கேயும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. ஆமென். ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. ஜாக்கிரதையாய் தேடணும், கருத்தாய் தேடணும், கருத்தாய் தேடணும். ஆமா, நம்முடைய கவனம் வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, சிதறிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கருத்தாய் தேடணும், அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கருத்தாய் அவரை நாம் தேட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கருத்தாய் தேடணும். ஏழாவதாக நாம எப்படி அவரை தேடணும் அப்படின்னு சொன்னா, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேடுதல் எது தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு கூட ஒரு நல்ல உறவு வைக்கிற வரைக்கும், அவர் என்னோடு உறவாடுகிற வரைக்கும், ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நானும் அவரும் தனித்து இருக்கிற வரைக்கும், ஆமென். ஹல்லேலூயா, நான் அவரை இறுக பற்றி கொண்டேன். என் தாயின் வீட்டிலும், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், அவரை பற்றி கொண்டேன். ஆமென். தாயின் வீடு ஜெப வீடாய் அது மாற வேண்டும். தேவனுடைய ஆலயமாய் அது இருக்கணும். ஆமென். தேவனுடைய சபையா இருக்கணும். நம்ம பெற்றவர்களுடைய வீட்டுல கொண்டு வந்து விடு மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவரை விட மாட்டேன். அவரை அனுபவிக்கிற வரைக்கும் நான் அவரை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அந்த வைராக்கியத்தோடு கர்த்தரை தேடணும். ஆமென். ஒரு காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், அந்த காரியத்துல தேவனுடைய கரம் இருக்கணும், அவர் செயல்படணும். ஆமென். நானும் அவர் ஒன்றாயிருப்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளணுங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். வைராக்கியத்தோடு அவரை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. வைராக்கியத்தோட நம்ம தேடணும்னா தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 வைராக்கியத்தோட தேடணும். நம்ம எதுக்கெல்லாம் நம்ம கர்த்தரை தேடணும்னு நம்ம என்ன செய்தோம், நம்ம 7 காரியங்களை தியானிக்க தேவன் உதவி செய்தார். நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன செய்யணுமா, அவரை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அழுது புலம்பி, ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய சமூகத்துல நம்ம அழுது தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து என்ன செய்யணுமா, அவரை நம்ம என்ன செய்யணும், தேடணும். நம்மளை தாழ்த்தி நம்ம என்ன செய்யணும், நம்ம அவரை தேடணும். முழு இருதயத்தோடு தேடணும், உபவாசித்து தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா என்ன செய்யணும், தேடணும். ஏழாவதாக வைராக்கியமாய் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும், அவர் என்னை கொண்டு வந்து விடுகிற வரைக்கும், என்னை விடுவிக்கிற வரைக்கும் நான் அவரை விட மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு அவரை தேடணும். இப்படி தேடினா தேவனை நம்ம ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த காரியத்தை எல்லாம் சொல்லி நம்ம தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேடுதல் எப்படிப்பட்டதா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா யோவான் 14ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் நினைச்சுவேன் செய்வேன். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் செய்வேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு செய்வேன். ஆமென். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க விசுவாசம் உள்ளவர்களா என் நாமத்தினால நீங்க எவைகளை கேட்டாலும் நீங்க என்ன செய்வீங்க, அதை பெற்றுக்கொள்வீங்க. குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அவர் அதை உங்களுக்கு என்ன செய்வாரு, தருவார். நீங்க உங்க குற்றங்களை நீங்க உணர்ந்து நீங்க ஜெபித்தீங்கன்னா, நீங்க அழுது நீங்க ஜெபித்தீங்கன்னா, உபவாசித்து நீங்க ஜெபித்தீங்கன்னா, உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபித்தீங்கன்னா, ஆமென், உங்களுடைய இருதயத்தை நீங்க தேவனிடத்து பக்கமாய் திருப்பி நீங்க ஜெபித்தீங்கன்னா, ஆமென், உங்களுடைய கண்ணீரை நனைத்து நீங்க ஜெபித்தீங்கன்னா, கருத்தாய் நீங்க ஜெபித்தீங்க அப்படின்னு சொன்னா, வைராக்கியத்தோடு நீங்க ஜெபித்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆமா, கேளுங்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். என் நாமத்தினால நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு கிடைச்சுவேன், தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்கிறவன், இந்த சபையில நல்ல ஒரு விசுவாசியா இருக்கிறவன், எதை கேட்கணுங்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எதை நம்ம கேட்கணும்? இன்னைக்கு உலகம் சபைக்கு ஒரு என்ன வச்சிருக்கோம்னா, அங்க போனா நம்ம நினைச்சதெல்லாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அங்க போனா சுகத்தை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அங்க போனா ஆசீர்வாதத்தை, வீடு, காரு, நமக்கு தேவையான காரியம், வேலை, மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். நாம எதை நம்ம பெற்றுக்கொள்கிறதற்காக கர்த்தரை நாம் தேடுகிறோம், அது ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அழிந்து போகிற அநித்தியமான காரியங்களை நம்ம தேடுகிறோமா? ஆனா மேலான காரியத்தை நாம் தேடுகிறோமா? எதை நாம் தேடுகிறோம், எதை நாம் தேடுகிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. எதை நாம் தேடணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது தெரியுமா? ஆமென். இந்த ஃபார்முலாவை நீங்களும் நானும் கடைபிடிச்சோம்னா, இந்த ரகசியத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொண்டோம்னா, தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்காதது எதுவுமே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டும். ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த காரியத்தின்படி நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காதது என்பது எதுவுமே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதலாவது கர்த்தருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை என்ன செய்யுங்க, தேடுங்க. ஆமென். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அதை கூட தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால எதை கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபத்திற்கு ஆண்டவரிடத்துல எதை கேட்கணும்னே தெரியல. அதனால ஜெபம் கிடைக்கிற நேரம்லாம் போய் புலம்புறது, கண்ணீர் வடிக்கிறது, மற்றவனை குறை சொல்றது. ஆண்டவரே, இவன் கடிச்சிட்டான், இவன் என்னை உதைச்சிட்டான், இவன் எனக்கு விரோதமா இந்த காரியம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை குறித்து குறை சொல்லுகிறதாகவும் முறுமுறுக்கிறதாகவும் குற்றப்படுத்துகிறதாகவும் தான் இன்னைக்கு ஜெபம் இருக்கிறது. ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவைகளை சொல்லி ஜெபிக்கிறது ஜெபமா இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இந்த வசனம் சொல்கிறது, ஒருவன் உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஆமென், ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஆமென். இந்த ஞானம் உலக ஞானம் கிடையாதுங்க, இது உலக ஞானம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனை அறிகிற ஞானம், தேவனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம். ஆமென், ஹல்லேலூயா. மறைபொருட்களை கண்டெடுக்கிற ஞானம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு வேணும். வேதத்தின் ஞானம் நமக்கு வேணும். உலகத்தின் ஞானம் நமக்கு பைத்தியம் அது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்துக்கு தேவ ஞானம் பைத்தியமாய் இருக்கும். ஆமென்,
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலக ஞானம் நமக்கு என்ன கொண்டு வரும்னா, அது நமக்கு அது உபத்திரவமாக அது முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா தேவ ஞானம் நமக்கு அது பலனாய் அது மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 1:5 அவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கும். இந்த சாலமோன் ஒரு சிறு வயதுல அவன் ராஜாவாய் அபிஷேகிக்கப்பட்ட பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன வேணும்னு கேட்கிற ஆண்டவரிடத்துல. அப்ப அவன் சொல்றான், நான் போக்குவரத்தும் அறியாதவனா நான் இருக்கிறேன், எனக்கு அவருடைய ஞானம் எனக்கு வேணும். நான் கல்வினால கற்று தெரிந்துருவேன், எனக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு நல்ல பண்டிதர்கள் வேணும், உலக ஞானம் வேணும்னு அவன் கேட்கல. தேவ ஞானத்தை அவன் நாடினான். ஆமென், ஹல்லேலூயா. தேவ ஞானத்தை அவன் என்ன செய்தானா? நாடினான். அதனால ஆண்டவர் அவன் கேட்ட ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் தேவன் நமக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஜகத்துல நீங்களும் நானும் கேட்க வேண்டியது உலக ஞானத்தை அல்ல, உங்க ஞானத்தை நீங்க எனக்கு தாங்கப்பா, உங்க ஞானத்தை நீங்க எனக்கு தாங்க, உங்க ஞானத்தை தாங்க, உங்களுடைய ஞானத்தினால என்னை நிரப்புங்க. நான் போக்குவரத்து அறியாத மதிகேடனா நான் இருக்கிறேன், எனக்கு பின்னாடி எவன் என்ன பேசுறான், என்ன குழி தோன்றான், என்ன செய்யறான்னு எனக்கு தெரியல, உங்க ஞானத்தை நீங்க எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா தேவன் அவருடைய ஞானத்தினால நம்ம நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு அவர் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இந்த ஞானம் எதற்காக தெரியுமா? இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாம ஜெபம் பண்ணுகிறோம். இதை நாங்க கேட்ட நாள் முதல் நாங்க இடைவிடாம நாங்க என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம். எதற்காகனா நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை எதற்காக தேவனிடத்துல கேட்கணும் அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்னதென்று என்பதை அறிந்து கொள்வதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் மோசம் போகிறதற்கும் இடறி விழுகிறதற்கும் காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஞானத்தை அவங்க அறிந்து கொள்ளல, தேவனுடைய ஞானம் அவர்களிடத்துல இல்லை. ஆமென். இது தேவனுடைய சித்தம் தானா, இது தேவன் தான் என் வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்கிறாரா அப்படிங்கிற அந்த அறிவு இல்லை, அந்த ஞானம் இல்லை. அதனாலதான் அநேகர் என்ன செய்யறாங்க? தங்கள் இருதயம் போன போக்குக்கு போய் அவர்கள் கெட்டு சீரழிந்து போகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை அறியணும்னா கர்த்தருடைய ஞானம் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாங்க உங்களுக்கு இடைவிடாம நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? தேவ ஞானம் உனக்கு வேணும். அப்பதான் நீ தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், தேவனுடைய நடத்துகிற விதத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நடத்துதலை அறிந்து கொள்வதற்கு, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு தேவ ஞானம் ஒரு மனுஷனுக்கு அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. தம்மை அறிந்து கொள்வதற்காக, தேவனை அறிந்து கொள்வதற்காக, தேவனை அறிந்து கொள்வதற்காக அவருடைய ஞானம் என்ன செய்யும்? நமக்கு தேவை. தேவனை அறிந்து கொள்ளணும்னா மனித ஞானத்தினால அவர் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. மனித ஞானத்தினால அவர் அறிந்து கொள்ள முடியாது. தேவ ஞானம் இருந்தா மட்டும்தான் அவருடைய சிருஷ்டிப்பை உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் தேவனுடைய சிருஷ்டிப்பை மறுதலிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ள இருக்கிறது உலக ஞானம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நான் அந்த சிருஷ்டிப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னா அது தேவனுடைய ஞானம். ஆமென். ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நீங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். இயேசுவானவர் அவர் வானத்தின் மத்தியிலே ஆகாயத்தின் நடுவில் அவர் வருவார், எக்கால சத்தம் தொனிக்கும். ஆமென். நாம் உயிரோடு இருக்கிறவர்கள் நாம் எழுந்து அவருக்கு எதிர்கொண்டு போவோம், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்பதை உலக ஞானத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தை
வேதத்தை சும்மா ஏதோ படிக்கிறதுனால, படிப்பறிவின் ஞானத்தினால ஏற்றுக்கொள்ள முடியாது. டாக்டரேட் பண்ணதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை கண்டுகொள்ள முடியாது. ஆமென். தேவ ஞானத்தினாலதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஞானம் இருக்குமானால் அவரை அறிகிற அறிவு அவனுக்கு வரும். ஆமென். அவருடைய செயல்பாடுகளை அவன் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளணும்னா தேவனுடைய ஞானம் எனக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் புத்தகமா படிக்கிறதுனால, டாக்டரேட் பண்ணதுனால, பைபிளை ரொம்ப தெளிவா போதிக்கிறதுனால தேவ ஞானம் வராது. ஆமென். தேவ ஞானம் அவருடைய சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அவரை அறிகிற அறிவை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். தேறினவர்களுக்குள்ளே டாக்டரேட் படிச்சிருக்காங்க நிறைய பேர் பைபிள ஒரு தடையில 50 தடவை கரைச்சி குடிச்சிருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற முகமதியர்கள், இந்துக்கள், பட்டிமன்றம் பேசுகிறவர்கள் எத்தனை பேர் நம்மளை காட்டிலும் வேதத்தை அதிகமா படிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. இதுல எத்தனையோ பேர் வேதத்தை தியானிச்சு டாக்டரேட் பட்டம் வாங்கி இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி தேறினவர்களுக்குள்ளே நாங்க என்னத்தை பேசுகிறோம்? ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை இல்ல, அது எல்லாமே இப்பிரபஞ்சத்தின் ஞானம். ஆமென். அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின அந்த பரலோகத்தை, ஆமென், அநேகருக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அநேகருக்கு இந்த ஞானம் கிடையாது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்ல. ஒரு சிங்காசனம் இருக்கு, ஒரு நியாயஸ்தானம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நியாயம் விசாரிப்பார் என்பது அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென். நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு மறுவாழ்வு உண்டு, நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் உலக ஞானம் அதை மறுக்கிறது. ஆமென். நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய ஞானமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஞானம், ஆமென், ஹல்லேலூயா. இந்த 8ஆம் வசனம் 9-10 நான் வாசிக்கிறேன். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அது தேவனுடைய ஞானத்தினால மட்டும்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கும்னா தேவனிடத்துல கேட்கணும். ஆமென். தேவனிடத்துல சும்மா போய் அதுவே தேவ ஞானத்தை தாங்கப்பான்னு கேட்டா கிடைக்காது. அந்த ஞானம் வேணும்னா ஒரு சில தகுதிகள் நமக்கு இருக்கணும். ஒரு சில தகுதி, தேவ ஞானம் நமக்கு வேணும்னா ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி இல்லாம தேவ ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது என்ன தகுதி தெரியுமா? சங்கீதம் 111 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினார். ஆமென். சும்மா போய் கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு கூப்பிட்டா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். அந்த ஞானத்தை நீங்க எப்படி தேடுறீங்கன்னு கர்த்தர் இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எப்படி தேடணும்னா அவருடைய சமூகத்தை குறித்த, அவரை குறித்த ஒரு பயம், ஆமென், ஒரு நடுக்கம் உங்களுக்கு எனக்கு இருக்கு.
அவர் வசனத்தை குறித்ததான ஒரு பயம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை குறித்ததான ஒரு பயம் இருக்க வேண்டும். அந்த ஞானத்தை குறித்ததான ஒரு பயம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினார். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது பயம் இருக்கணும். இரண்டாவது என்ன இருக்கணும்னா 51ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆமென். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துது. ஆமென். எப்ப தெரியப்படுத்துவார்னா, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உண்மையான இருதயத்தோட, கபடற்ற மாசற்ற இருதயத்தோட, குற்றமற்ற இருதயத்தோட தேவனுடைய சமூகத்துல காத்து கிடந்து, ஆண்டவரே உங்க ஞானத்தை எனக்கு நீங்க தாங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. என்னிடத்துல உண்மை இருக்க நீர் விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உண்மை இருக்க அவர் விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்துல மாய்மாலம் பண்ணினா தேவனுடைய ஞானத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் தம்முடைய ஞானத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கு, அவர் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஞானம் மட்டும் நமக்கு ஏன் வேணும்? ஆமென், ஹல்லேலூயா. அது இருந்துச்சுன்னா எவ்வளவு காரியங்கள் நடக்கும் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானம் மட்டும் கிடைச்சா போதும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஞானம் இருந்தாலே எல்லாம் நமக்கு பூரணமாய் கொடுப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சாலமோனுக்கு அவன் ஞானத்தை தான் கேட்டான். அதனாலதான் அவனுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் தேவன் பரிபூர்ணத்தை அவனுக்கு கட்டளையிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இது மனுஷனிடத்திலிருந்து வராது, கர்த்தர் ஒருவர் தான் தர முடியும். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோமானா, ஆமென், இந்த ஞானம் தேவன் கொடுக்கிற ஞானம் எப்படிப்பட்டது? அவன் எதற்காக இந்த ஞானத்தை நம்ம கேட்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனுக்கு, பயப்படுகிறவனுக்கு தான் கர்த்தர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாதாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானத்துல எவ்வளவு காரியம் இருக்கு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாக அது இருக்குமா? தேவனுடைய இரக்கம் நிறைந்ததா இருக்கும், நற்கனிகள் நிறைந்ததா இருக்கும், சமாதானம் நிறைந்ததா இருக்கும். ஆமென். சாந்தம் உள்ளதா இருக்கும், சுத்தம் உள்ள ஞானமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானத்துல கலப்பட எதுவுமே இருக்காது. உலக ஞானம் எதுவுமே என்ன செய்யாது, இதுல கலக்காது. தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்வோம், இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஞானத்தை தாங்காண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஞானத்தை தாங்காண்டவரே அப்படின்னு கேட்கணும். நான் ஒரு பாயிண்ட் தான் பேசியிருக்கேன். எதை நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும்? ஞானத்தை கேட்கணும். இன்னும் நான் நினைக்கிறேன் 7 பாயிண்ட் இருக்கு, 6 பாயிண்ட் இருக்கு. சுருக்கமா சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். நீங்க வீட்டுல போய் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இரண்டாவது அவன் எதை கேட்கணும்னா, தேவனிடத்துல ஐஸ்வர்யத்தை கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது ஞானத்தை கேட்கணும். ஞானம் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி எது வரும் அப்படின்னா ஐஸ்வர்யம் வரும். ஆமென். சாலமோன் ஞானத்தை தான் கேட்டான், அவனுக்கு பின்னாடி தேவன் அளவில்லாத ஐஸ்வர்யத்தினால் அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். அப்போ ஐஸ்வர்யத்தை நம்ம கேட்க வேண்டும். ஆமென். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமானால், யாக்கோபு ஆமென் நித்திரையிலிருந்து விழித்த பொழுது மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஆமென். 17ஆவது வசனத்தில் அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின்
வாசல். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து இந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. 20வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். ஆமென். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஆசீர்வாதம் இவனுக்கு வார்த்தை நிறைவா இருக்கு. அவனுடைய சிரசின் மேல என்ன செய்யுது? வார்த்தை வடிவில இருக்கு. ஆமென். இத ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரை அவன் தரிசித்த உடனே ஆமென் ஹல்லேலூயா அவன் கேட்டது என்ன அப்படின்னா, எனக்கு முதல்ல எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு நான் போகிற வழியில என்ன நீங்க என்ன செய்யணும், நீங்க என்னை காப்பாற்றணும், உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆமென் ஹல்லேலூயா. ஆமா, அவன் கேட்டது இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அதுதான் அவன் முதல்ல ஆண்டவரத்துல கேட்டான். ஆண்டவர் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். 32வது அதிகாரத்துல அப்போ இப்போ அவன் 2 பரிவாரங்களோடு வாரான். அவன் கேட்டது, என்னை போற வழியில என்னை காப்பாற்றணும், எனக்கு நீங்க உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் சமாதானமும் நீங்க தரணும். அவன் கேட்கிறப்ப எனக்கு 2 பரிவாரம் வேணும், நான் இப்போ போறேன், நான் திரும்ப சமாதானத்தோட வரணும்னா அதனுடைய அடையாளம் எப்படி இருக்கணும்? பூமி தாங்கக்கூடாதபடிக்கு எனக்கு ஒரு திரளான ஆட்டு மந்தை ஒட்டகம் கழுத குதிரை எல்லாம் இருக்கணும்னு அவன் கேட்டான். இல்லை, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு பாதுகாப்பும் எனக்கு சமாதானமும் தாங்கன்னு தான் கேட்டான். ஆனா ஆண்டவர் அவனை திரும்பி கொண்டு வரும்பொழுது அது எல்லாத்தையும் கொடுத்தது மாத்திரமல்ல, 2 பரிவாரங்களோடு அவன் கடந்து வருகிறான். ஆமென் ஹல்லேலூயா. அந்த 2 பரிவாரங்களோடு அவன் கடந்து வந்த உடனே இப்போ அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதனால எனக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை, நான் தெரியாம ஆண்டவரத்துல உலக ஆசீர்வாதத்தை நான் கேட்டுட்டேன். இப்போ இந்த 32ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். உலகத்தின் ஆசீர்வாதம் இவனுக்கு நிறைய இருக்கு, 2 பரிவாரங்களோட இவன் இருக்கான். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஆண்டவரத்துல அவன் கேட்கிறது உலக ஆசீர்வாதம் இல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென் ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதம் நான் ஃபுல்லா சம்பாதிச்சிட்டேன். இது சம்பாதிச்சதுனால லாபானுக்கும் எனக்கும் மனக்கசப்பு வந்தது, ஏசாவுக்கும் எனக்கும் பகை இருக்குது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தினால நான் வாழ்ந்துருவேன்னு சொன்னா அது கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. இப்போ நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும், இப்போ நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. இது எந்த ஆசீர்வாதம்னா, இது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதம், இது தெய்வீக ஆசீர்வாதம். நீங்களும் நானும் மாற்றப்படுகிற உருமாற்றப்படுகிற ஆசீர்வாதம். ஆமென் ஹல்லேலூயா. உலகத்தானா இருக்கிற நீங்களும் நானும் ஆவிக்குரியவனாய் மாற்றப்படுகிற ஆசீர்வாதம். ஆமென் ஹல்லேலூயா. உலக சந்ததி தெய்வீக சந்ததியாய் அங்கீகரிக்கப்படுகிற ஆசீர்வாதம். ஆமென் ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அவன் யாக்கோபா இருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்த பொழுது அவன் இஸ்ரவேலனாய் அவன் மாறினான். ஆமென் ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் அவன் மாறினான். 2வது நீங்களும் நானும் கேட்கிற ஆசீர்வாதம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென் ஹல்லேலூயா. தேவன் தானே தெரிந்து கொண்டவருக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நம்ம வாசித்தோம். ஆமென் ஹல்லேலூயா. அது கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். தேவன்
அதை மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். உலகத்தின் ஆசீர்வாதம் உங்களை இனி திருப்திப்படுத்தாது. உலகத்தின் ஆசீர்வாதம் உங்களை இனி பரலோகத்துக்கு நேராக கொண்டு செல்லாது. ஆமென், ஹல்லேலூயா. தர வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபு கேட்டது போல தெய்வீக ஆசீர்வாதத்தை கேட்கணும். மனமாறுதலின் ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டனா தெய்வீக சந்ததியை பெற்றெடுக்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, ஆமென், ஹல்லேலூயா, தேவ சேனையா எழும்ப, தேவன் நம்மிலே மகிமைப்பட தேவன் நமக்கு அவர் உதவி செய்வார். அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யாக்கோபின் தேவன் என்பதை அவர் அறியப்படும்படியா. ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என்பது அறியப்பட்டதே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவன் உங்களுடைய தேவனாய் என்னுடைய தேவனாய் அறியப்படுவதே ஆசீர்வாதம். ஆமென். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது யாக்கோபின் தேவனே நீ ஆசீர்வதியும், ஆபிரகாமின் தேவனே நீ ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே நீ ஆசீர்வதியும், யாக்கோபின் தேவனே நீ ஆசீர்வதியும் நம்ம கேட்கிறோம்ல. ஏன்னா யாக்கோபை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது நித்தியத்திற்கு உண்டான ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் உலகத்தில் அவன் சம்பாதிச்ச ஆசீர்வாதம் அழிந்து போகும். ஆனா தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தலைமுறைக்கும் இன்றைக்கும் அதில் இருக்கிறதா? இருக்கிறது. நித்தியத்துக்கும் அவர் யாக்கோபின் தேவனாக அவர் அறியப்படும்படியா, இஸ்ரவேலின் தேவனாய் அறியப்படும்படியான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டான். அழிந்து போகிற பூச்சி எப்ப அரிக்கிற, ஆமென், அழிந்து போக ஆசீர்வாதத்தை அவன் தேடல. ஆமென், ஹல்லேலூயா. அவன் அழியாத நித்தியத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கணும். கேட்டோம்னா சங்கீதம் 115:12 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பார்னா இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நானும் இஸ்ரவேல் சந்ததியா, ஆவிக்குரிய இஸ்ரவேல் சந்ததியா, அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்ம கேட்கிறது என்ன கேட்கணும்னா உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். யாக்கோபின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆண்டவரே, இஸ்ரவேலை நீர் எப்படி ஆசீர்வதித்தோ அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? அப்பதான் நான் போராடி எதையுமே நான் ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. போராடி ஜெயிக்கணும்னா இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் இருந்தாதான் இந்த வாழ்க்கையில உண்டான போராட்டத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் வேணும். ஆமென், ஆமென். ஆரோனின் ஆசீர்வாதம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோரின் ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் யாபேஸ் 1 அவன் ஜெபிக்கும் பொழுது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டினதை கர்த்தர் அருளினார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம இதை வேண்டணும்னா ஆமென், தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய எல்லைகளை விரிவாக்கி நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கர்த்தரை தேடணும். எப்படி தேடணும் அப்படின்னு சொன்னா சகாயம் தேட தேடணும். அவரை தேடணும். சகாயம் தேட நம்ம அவரை தேடணும். 2 நாளாகமும் 20 நம்ம வாசிக்கும் பொழுது மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் என்ன செய்றாங்க? யோசபாத் ராஜாவை அவர்கள் நெருக்குகிறார்கள். நெருக்கும் பொழுது 4 நம்ம வாசிக்கிறோம். நான் ரொம்ப துரிதமாக நான் போகிறேன், நீங்கள் வீட்டில் போய் அதை நிதானமாக வாசித்து பாருங்க. 4 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான்.
அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் அவரை தேட வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? சகாயம் தேட அவர்கள் ஆண்டவரை தேடினார்கள். தேடணும் அப்படிங்கிறது எதுக்கு சொன்னா, கர்த்தரிடத்தில் என்ன ஞானத்தை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். உலக ஞானத்தை இல்ல, தெய்வீக ஞானத்தை கேட்கணும். கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கணும். உலக ஐஸ்வர்யத்தை இல்ல, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அருளுகிற ஆசீர்வாதத்தோட அவர் வேதனை என்ன செய்ய மாட்டான்? கூட்ட மாட்டான். ஆமென். அதுல ஒரு சமாதானம் இருக்கணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும். மூன்றாவது நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது என்னன்னா, அவர் ஞானத்தை கொடுத்துட்டாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு. இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக சந்ததி என்கிற ஆசீர்வாதம் சத்துருக்களால் அது கொள்ளையிடப்படாதபடிக்கு, நம்முடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்படும்படிக்கு, ஆமென், ஹல்லேலூயா, அது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும்படிக்கு, அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு பிடுங்கப்படாதபடிக்கு அதை பாதுகாத்துக் கொள்வதற்கேற்ற சகாயத்தை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. அதை பாதுகாப்பதற்கேற்ற சகாயத்தை தேடணும். அது கீழே உள்ள வசனத்தை வாசிச்சீங்கன்னா நான் என்ன சொல்ல வாரங்கிற கருத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. 5வது வசனத்துல, அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரம் முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஆமென். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதே உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆமென், ஹல்லேலூயா. ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் எங்களை விட்டு விலகாதபடிக்கு, ஆமென், ஹல்லேலூயா, இந்த நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற இந்த பங்கு எங்களை விட்டு எடுத்து போடப்படாதபடிக்கு எங்களுக்கு நீங்க இறங்கணும், அதற்காக நாங்க சகாயம் தேடும்படியா உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் என்று யோசபாத் ஜெபிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்ம எதுக்கு தேடணும்? மூன்றாவது எதுக்கு தேடணும்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தலைமுறை தலைமுறைக்கு நிலை நிற்பதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் என்ன செய்யணும்? சகாயத்தை தேடி கொள்வதற்கு அவரை நம்ம என்ன செய்யணும்? அவரை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 9வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உமது நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறீர், தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு உடைய சமூகத்துல வந்து நாங்க என்ன செய்கிறோம்? சகாயம் தேடும்படியாக வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தை தேடி நம்ம வந்து நின்று ஜெபிக்கிற விண்ணப்பத்துக்கு தேவன் சகாயம் கிடைக்கப்படுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக வர்ற வசனத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. ஒருத்தர் எழுப்பி அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். யூத மனுஷரே, யோசபாத்தே, என்ன செய்யுங்க? கேளுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவங்க எழுப்பி அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த தேசத்தில் அவரை நிலைத்திருக்க தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை எதற்கு தேடணும்னா, நம்மளுடைய சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு, அது நிலைத்திருப்பதற்கு, சகாயத்தை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, சகாயத்தை பெற்றுக் கொள்கிறதற்காக கர்த்தரை தேடணும். அதை பாதுகாத்துக் கொள்கிறதற்காக கர்த்தரை தேடணும். அது நம்முடைய சந்ததியில நிலைத்திருப்பதற்காக கர்த்தரை தேடணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதற்காக கர்த்தரை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. நாலாவதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தரை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா.
இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலம் உள்ளவர்களா நீங்க மாறுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பலம் உள்ளவர்களா நீங்க மாறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நம்ம வேண்டிக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை தேவனிடத்துல தேடணும், கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை தேடணும். எதுக்கு தேடணும்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தேடணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் தேவனுக்கு சாட்சியா நீங்களும் நானும் உலகத்துல நம்ம வாழ முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்களும் நானும் தேவனுக்கு சாட்சியா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இதே சீஷர்கள் ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு அவர்கள் சீஷர்களா இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு சாட்சியாய் அவர்கள் இல்லை. எப்போ பரிசுத்த ஆவியானவர்களால் அவர் நிரப்பப்பட்டார்களோ அன்றைக்கு அவர்கள் சாட்சி உள்ளவர்களாய் அவர்கள் மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு, காரியங்களை நடப்பிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தேடணும். எதற்காக தேடணும்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறதற்காக கர்த்தரை தேடணும். அப்பதான் நம்ம சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. 5வதாக மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். மற்ற 2 பாயிண்டை கர்த்தருக்கு சித்தமான வரும் நாட்கள்ல பார்க்கலாம். வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நம்ம கேட்டு பெற்றுட்டோம்னா 2வது ஆண்டவரிடத்துல கேட்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலியமா வரும் காரியத்தை அறிந்து கொள்ள, காரியம் நடப்பிக்க, கட்டளையிட. ஆமென், ஹல்லேலூயா. காரியங்களை ஊழியம் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம வரும் காரியங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தரை என்ன செய்யணும், நம்ம தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு அடையாளம் என்னன்னா வரங்களையும் கிருபைகளையும் நாடணும். அதுதான் விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. வரங்களையும் கிருபைகளையும் நாடணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரரின் மேலும் என் அந்நாட்டிலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்கள் தரிசனங்களை காண்பதற்கும் சொப்பனங்களை காண்பதற்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதற்கும் மற்றவர்களை சுகமடைய பண்ணுவதற்கும் இந்த வரங்கள் தேவை. ஆமென், ஹல்லேலூயா. வரங்களையும் கிருபைகளையும் தேவனிடத்துல கேட்கணும். ஆமென். நாம் எதற்கு கர்த்தரை தேடணும், வரும் காரியங்களை அறிவிப்பதற்கு, வரப்போகிற காரியத்தை அறிந்து தேசத்துக்கு ஜனங்களுக்கு சொல்லி அந்த தப்பிதங்களிலிருந்து அவர்களை மனம் திரும்ப பண்ணுவதற்கும், அவர்களை வேத வசனத்திலே அவர்களை நடத்துவதற்கும் நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய அறிவை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தரை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தேடுவோமானா இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு எனக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுதி நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுவோம் ராஜா, ஒரு அன்னாளை போல. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்துக்கு நேராய் வந்து நாங்கள் உம்மை தேடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் மனுஷனுடைய முகத்தை நாங்கள் தேட மாட்டோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த வேத வசனத்தின் வெளியாகவே. ஆண்டவரே, நாங்கள் தேடுகிறது உம்முடைய சமூகமாய் இருக்க வேண்டும். நாங்கள் தேடுகிறது உம்முடைய பாதமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் தேடுகிறது உம்முடைய முகமாய் இருக்கணும். ஆண்டவரே, ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அருகில் இருக்கிறவர்களை நாங்கள் தேடக்கூடாது. எங்களிலும் பலமானவர்களை நாங்கள் தேடக்கூடாது. எங்களிலும் ஆண்டவரே ஐஸ்வர்யமானவர்களை நாங்கள் தேடக்கூடாது. எங்களிலும் ஞானமானவர்களை நாங்கள் தேடக்கூடாது.
நாங்க தேடுகிறது என் தேவனை, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரே, ஏலியை கொண்டு அன்னாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த வேத வசனம் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய சிரஸ் மேலும் இறங்கும்படியாய் அடிமை செபிக்கிறேன். இவர்கள் இந்த சமூகத்தில் கேட்ட பண்ணின ஒவ்வொரு விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் நீர் இவர்களுக்கு கட்டளையிடுவீராக. நாங்க உலக ஞானத்தை இல்லப்பா, உலக ஐஸ்வர்யத்தை இல்லப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்க கிருபை, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை, உம்முடைய ஐஸ்வர்யத்தை, உம்முடைய பாதுகாப்பை, உம்முடைய நடத்துதலை நாங்க கேட்கிறோம். நீங்க எங்களை ஆளுகை செய்து நடத்தும் தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த சத்தியத்தை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே அநேகம் இந்த தேசத்தில் வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை, ஆண்டவரே கிருபையை ஆண்டவரே தேவனீர் கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தடவியாவது உம்மை கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. அதற்கு நீர்களை பயன்படுத்துவீராக. தேவ கிருபைகள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு சபையை நீர் எடுத்து நிறுத்துவீராக. ஒவ்வொரு சபையிலே தேவனே ராஜாவாய் வெளிப்படும்படியாய் செபிக்க. ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே ஜனங்கள் தேடி வரட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு போதகரையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே எந்த சபையும் ஆண்டவரே இந்த தேசத்துல கூட்டப்படக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம். உலகம் எங்கு இருக்கிற சகல சபைகளுக்காக, போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவனின் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. விடுதலையாய் நீ ஆராதிக்க நீ நாமத்தை ஆண்டவரே அவர்கள் தொழுது கொண்டே தேவனின் உதவி செய்வீராக. சத்தியத்தை அறிகிற அறிவினால் அவருடைய இருதயத்தை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ கரத்துல எங்களை முழுவதுமாய் காட்டுகிறோம். நீ பலப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.